எஸ்ஐஆர் நடவடிக்கை வாக்காளர்களின் மக்களாட்சி கடமையை பறிப்பது போல் உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன், தமிழ்நாட்டில் நடுவண் அரசு பணியில் 90 விழுக்காடு பணியை தமிழர்களுக்கு வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இன்னைக்கு 1 கோடி பேர் 97,67,000 பேர் தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்காளர்களை பட்டியலில் தூக்கி இருக்கிறார். தூக்கிட்டு கடந்த 2011 35 லட்சம் பேர் வடநாட்டுக்காரருக்கு ஓட்டுரிமை கொடுத்தார். இன்னைக்கு இந்த 97 லட்சம் பேர்ல நீக்கணும்ன எல்லா தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், இந்த நாட்டின் பூர்வீக குடிகள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், இந்துக்கள், முற்போக்கு சக்திகள். ஆனா பிப்ரவரியில் ஒரு பட்டியலை சேர்ப்பான். யாரை சேர்ப்பான்? வடநாட்டுக்காரனை சேர்ப்பான். ஏன்னா அப்பதான் தேர்தல் கட்சியுடைய ஏஜெண்டுகள் சரிபார்க்க முடியாது, ஓட்டுரிமை கொடுத்துருவான். இந்த 97 லட்சம் பேர்ல ஒரு 70 லட்சம் பேர் வடநாட்டுக்காரன் ஓட்டு போட வந்தான்னா அந்த 70 லட்சம் பேரும் கம்யூனிஸ்டுக்கு போட மாட்டான், திமுகவுக்கு போட மாட்டான். அந்த வடநாட்டுக்காரன் 1 கோடி பேரோ 70 லட்சம் பேரோ நாளைக்கு வாக்குரிமை பெற்றால் அவன் போடுற கட்சி பிஜேபி. அவனுக்கு யாரும் தெரியும்? மோடிஜி மட்டும்தான் தெரியும். அப்ப எங்க ஜனநாயகம் இருக்கும்?